2024 என்டிஏ கூட்டணியில என்னென்ன கட்சிகள் இருந்தன நமக்கு தெரியும். அதிமுக தனியாக இருந்தது. இப்பவும் நீங்க தொகுதி பங்கீடு அறிவித்திருக்கிறத பார்த்தா பாரதிய ஜனதா, பாமக, அமமுக எல்லாமே பிஜேபி கோட்டா தானே. இனிமேல் வரப்போற கட்சிகளும் அது பிஜேபி கட்சி தானே. ஏற்கனவே இருந்தவங்க தானே அவங்க எல்லாருமே என்டிஏல. அப்படின்னா பிஜேபிக்கு தானே அதிக இடம் கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே பார்க்க முடியும் இதுல. சோ அந்த என்டிஏ வந்து திமுக ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு கூட்டணியில வந்திருக்கின்றீங்களா சார்? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண என்டிஏ பிஜேபி, பிஎம்கே ராமதாஸ், பிஎம்கே டாக்டர் அன்புமணி அண்ட் டிடிவி தினகரன் இந்த 3 பேரும் அந்த என்டிஏ சேர்ந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்திருக்கின்றீங்க. எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து கையெழுத்து போட்டது தாங்க இதுல வித்தியாசம். மற்றபடி நீங்க தொகுதி பங்கீடுன்னு எடுத்தீங்கன்னா என்டிஏக்கான தொகுதி பங்கீடு, அதிமுகவுக்கான தொகுதி பங்கீடு அப்படித்தானே பிரிக்க முடியும். வேற வழி இல்லையே. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிச்சிருக்கிறாரு. பிஜேபிக்கு வந்து அவர் பணிந்து போகல. பிஜேபிக்கு என்ன பிளேஸோ அதை காட்டினாரு. தொகுதி பங்கீடு விஷயத்துல கராரா நடந்து தன்னுடைய பேர வலிமை தான் ஒரு டஃப் பார்கெய்னர் கராரா இருப்பாரு அப்படின்ற ஒரு செய்தியை வாக்காளர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் பிஜேபி லீடர்ஷிப்புக்குமே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா 27 பிஜேபி, 18 பாமக, 11 அமமுக எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. அப்படி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி போன முறை வாங்கிய அந்த 18% ஓட்டு, அதிமுக வாங்கின 21% ஓட்டு, அதுக்கு தானே இது பிரியுது. இன்னும் இது போக மிச்ச கட்சிகள் அது எல்லாம் ரெட்டையில நிற்க போதா தாமரையில் நிற்க போதா நமக்கு தெரியல. தாமரையில் நின்றாங்கன்னா அதுவும் பிஜேபி கணக்கில் தானே சேரும். இதுல எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு உண்மையிலே எனக்கு புரியல. எல்லாம் போக பாமகவோட பிரச்சனை இருக்கு. மாம்பழம் ஜூஸ் ஆகி விடக்கூடாதுன்னு இருக்காங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப அவங்க சப்போஸ் அவங்களுக்கு சின்ன இல்லை கடைசி நேரத்துல நம்ம லீகல் சிஸ்டம் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கும் அப்படின்னா அவங்களும் தாமரையில் தானே போவாங்க. இல்லை, பிஜேபி வந்து நிறைய ஓட் ஷேர் வந்துட்டதாகவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துட்டது மாதிரி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க நிறைய 40 சீட்டு கேட்பாங்க, 50 சீட்டு கேட்பாங்க, ஏடிஎம்கே நிற்கிற சீட்டு குறைஞ்சிரும், இப்படிலாம் நிறைய தாமரை இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல 27ல் நிறுத்திட்டாரு. அது அவருடைய ஆளுமை திறன் அப்படின்னு திரு கேசிபி சொல்றார். கேசிபி கருத்து எனக்கு மாறுபாடு இருக்குங்க. 27 அவங்க நிக்கலன்றானா, 27ஓட நிறுத்தப்படவில்லை. அப்ப குக்கரும் தாமரையும் ஒண்ணு தானே. பாமகவுக்கு சிம்பிள் இல்லாம போச்சு அப்படின்னா, மாம்பழம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் மிச்ச சின்ன கட்சிகள் எல்லாமே தாமரை சின்னத்துல நிற்கிறதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வார்கள்? எம்ஜிஆர் மாளிகைக்கு வரவழைத்து கையெழுத்து போட்டார்கள். அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அதுவே பாராட்டுக்குரிய விஷயம்னு போகும்போது தேர்தல் வெற்றி தோல்வியை பற்றி எல்லாம் நீங்க கணக்கு போட வேண்டாம். நீங்க வந்து எதிர்பார்ப்புகளை ரொம்ப குறைவா வச்சுட்டா எல்லாமே பெருசா தெரியுன்றீங்களா? ஆமா, இப்போ இன்னைக்கு கேஸ் டஃப் கேஸுங்க. அதை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறீங்க அப்படின்றுச்சு தேர்தல் ஆணையத்தை பார்த்து. அப்புறம் இவங்க வைத்த வாதங்கள், பாமக வைத்த வாதங்கள் எல்லாமே நிராகரிப்பு. பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிக்கான பிரச்சனை வந்தால் சின்னம் முடக்கப்படும். கிட்டத்தட்ட நீங்க சுப்ரீம் கோர்ட்ல அது முடிவாயிடுச்சுங்க. 2 ஜூரிஸ்டிக்ஷன் அறைவாகுது. ஒன்னு டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன் அறைவாகுது, ஏன்னா தேர்தல் கமிஷன் அதுல இருக்கு. இன்னொன்னு மெட்ராஸ். ஒருவேளை பாமக வந்து ராம்தாஸ் தரப்பு டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்தாங்கன்னா 2, 3, 5 நாள் தான் இருக்கு. 5 நாளைக்குள்ள மாம்பழத்தோட எதிர்காலம் என்னன்னு டிசைட் ஆயிடும். மாம்பழத்தோட எதிர்காலம் ஒருவேளை மாம்பழம் முடக்கப்பட்டால் அந்த கேள்விக்கெல்லாம் விடையே இல்லை. இதுவரைக்கும் விடையே இல்லை. அன்புமணி அவர்கள் இன்னைக்கு முகத்துல சுரத்தலாம தான் இருந்தாரு. சரி, அது வின்னபிலிட்டி ஒன்று, ஃபார்மிங் ஆஃப் அலையன்ஸ் ஒரு கூட்டணியை உருவாக்குறது, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்துறது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுகவோ அதிமுகவோ தங்கள் சின்னம் அதிகமான இடங்களில் நிற்கணும் அப்படின்ற ஒன்றை தான் முதன்மையாக வைத்துக்கொள்வாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டா 190 இடங்கள், 191 இடத்துல இரட்டை இலை போட்டிட்டது. அதிமுக மட்டும் 179 இடம் போட்டிட்டாங்க. இப்போவே அலையன்ஸ்க்கு வந்து ஏறத்தாழ 56 இடத்த வந்து இப்போ கூட்டணி கொடுத்துட்டாங்க. இனி கொடுக்கக்கூடியதெல்லாம் கணிசமான எண்ணிக்கையில் உள்ள கட்சிகள் அல்ல. இப்போ தமாகவாக இருக்கலாம், ஜான் பாண்டியன், ஏசிஎஸ், பாரிவேந்தர், பூவை ஜெகன்மூர்த்தி, திருமாறன் அண்ட் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு வேலை சேர்ந்தாருன்னா அவர், இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நெக்லிஜிபிள் நம்பர்ஸ். அவங்க எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. பட் ஒரு முக்கியமான கட்டத்தை ஏடிஎம்கே நெருடல் இல்லாமல் கடந்துருச்சா? அவங்க இத்தனை நாள் அவங்க மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள், டெல்லி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க,
இங்க எந்த முடிவும் இல்ல, எல்லா முடிவும் டெல்லியில தான் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஏடிஎம்கே ஒரு இஃபெக்டிவான பதிலை சொல்லிடுச்சுன்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? அதான் சிவபிரியன் சொன்னது, டெல்லியில எல்லாம் முடிவாயிடுச்சு, முடிவுகள் வந்து இங்க அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி இதுல பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடிப்படையில வந்துங்க, தமிழ்நாடு பூராவும் ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கிற கட்சிகள், திமுக, அதிமுக பிரதான கட்சிகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பாஜக. அப்ப பாஜகவுக்கு தமிழ்நாடு பூரா சீரான ஓட்டு இல்ல. பாக்கெட் பேஸ்டா தான் அவங்களும் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் பெரிய பாமக. பாக்கெட் பேஸ்ட்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி பார்டர், தூத்துக்குடி பார்டர், தென்காசி பார்டர், கொங்கு மண்டலத்துல சில பகுதிகள், இப்படி நீங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். மிச்ச பகுதிகளில் அவங்களுக்கு பெரிய ஓட்டெல்லாம் கிடையாதுங்க. 11% அவங்க சொல்றாங்க, எல்லாரும் ஓட்டு சேர்ந்த 11%. தனியா பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7% வருவாங்க. தமிழ்நாடு ஆவரேஜ் அந்த 6ல இருந்து 7 கிடையாது. கன்னியாகுமரியில கூட இருப்பாங்க. அது அவங்க தான் தொகுதி கேட்க போறாங்க. அப்போ திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் நீங்க ஒப்பிடவே முடியாது. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியில இருக்கிற தமிழ்நாடு ஆவரேஜ் ஓட்டு வங்கி அதிகம். நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னாலும் அது 45% வருங்க. அதிமுக கூட்டணியில நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது 35ல இருந்து 37 தான் வரும். அது இயல்பு. நான் அதை வந்து அதிமுக வீக்கா இருக்கு அப்படி கூட நான் அந்த வாதமே வைக்கல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு வங்கி என்பது கிட்டத்தட்ட 75% இதுக்குள்ளதான் அமையுது. மீதி இருக்கிற 25%, 5% சுயேட்சை பேரும், 20% எல்லா கட்சிகளுக்கும் எதிரானவர்கள் பிரித்துக் கொள்வார்கள். இதை தாண்டிய கணக்கே இதுல கிடையாது. அப்ப மிக இயல்பாக இது எதை நோக்கி போகிறது என்றால், திமுக கூட்டணியில காலதாமதம் ஏற்படுது. 23 கட்சியை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா காலதாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதிமுக கூட்டணி விரைவாக முடிந்து விட்டது. 3 கட்சிக்கு இன்றைக்கு முடிந்திருக்கிறது. பிற கட்சிகளுக்கு இன்னைக்கு இரவோ நாளையோ முடியும். நாளைக்கு வந்து திமுகவும் முடிஞ்சிருமே. இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு வந்துருச்சுன்னு எனக்கு புரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.